அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு நான் ஜெஃப்ரி ஜெபதாசன். வணக்கம் கௌதமி. வணக்கம் ஜெஃப்ரி. அனைவருக்கும் வணக்கம். சக்தி டிவி குளோபல் ஊடாக உங்களோடு இணைந்திருக்கும் சர்வதேச நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். முறிகள் மோசடி தொடர்பான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அறிக்கை இன்னும் 2 நாட்களில் ஜனாதிபதியிடம் கையளிப்பு. වාර්තාවේ අභ්‍යන්තරය පිළිබඳව කතා කරන්නේ නැහැ. ජනාධිපතිතුමා තීන්දුව කරන්න ඕන ඒ පිළිබඳ ගන්නා වූ ඉදිරි ක්‍රියාමාර්ග පිළිබඳව. மட்டக்குழி சமைப்புற பகுதியில் விசேட போலீஸ் சுற்றி வளைப்பு. சபாநாயகரின் ஆசனம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் விவாதம். මගේ ආසනයේ ඒ වගේම ඔබතුමාගේ පාර්ලිමේන්තුව දරුවෝ මීට වැඩි රටේ දැවෙන ප්‍රශ්න තියෙනවා. ඒකයි මම කියන්නේ මේක ලොකු ප්‍රශ්නයක් නෙමෙයි. මට ලොකු ප්‍රශ්නයක් නෙමෙයි මගේ පුටුව ගැන. ඒක මේ පුටුව ඕනනාක දෙන්න ලෑස්ති මම. ராணுவ சூழ்ச்சியோன் முன்னெடுக்கப்படுவதாக கருத்து தெரிவிக்கும் அரசியல்வாதிகளுக்கு கடற்படை தளபதி பதில். මට කියන්න පුළුවන් ඒ වගේ දෙයක් කියපු මේ දේශපාලනඥයන් ගැන හමුදාව තුළ තියෙන විශාල කලකිරීම. யுத்தத்தின் போது அல்லது மக்கள் விடுதலை முன்னணியின் போராட்டத்தின் போது உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு உறவினர்களுக்கு சுதந்திரம் உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா தெரிவிப்பு. விரிவான செய்திகள். வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார். நாட்டின் பல பிரதேசங்களிலும் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சியில் தொடரும் மழையினால் சிறிய குளங்கள் வான்மட்டத்தை கடந்துள்ளதுடன் ஏனைய குளங்களின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளன. கனகாம்பிகை குளம் பெருக்கெடுத்துள்ளமையினால் குளத்திற்கு அருகில் உள்ள பாலத்தின் திருத்தப் பணிகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். பாலத்திற்கு பதிலாக மாற்றீடாக வழங்கப்பட்டுள்ள பாதையும் வெள்ளத்தினால் அரையுண்டு செல்லும் நிலையை எதிர்கொண்டுள்ளமையினால் அதனை தடுக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை அறிவியல் நகர் பகுதியில் உள்ள ரயில் மார்க்கம் வெள்ளத்தினால் அரிப்புக்குள்ளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் ரயில்வே திணைக்களத்தினர் அதனை சீர் செய்யும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை நேற்றிரவு முதல் இன்று காலை வரை பெய்த மழையினால் முல்லைத்தீவு மாவட்டத்தின் தாழ்வான பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. மட்டக்களப்பு, புதுநகர் மற்றும் வவுணதீவு ஆகிய வீதிகளில் வெள்ளம் நிரம்பியுள்ளதால் மக்கள் சிரமத்திற்கு மத்தியில் போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதேவேளை மலையகத்தில் நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் பனிமூட்டம் அதிகமாக காணப்படுகின்றது. சமஷ்டி தொடர்பில் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து வெளியிட்டார். அதாவது சமஷ்டி என்பது நாட்டை ஐக்கியப்படுத்தும் ஒரு முறை. ஐக்கியப்படுத்தும் ஒரு முறையை கொண்டு போய் நாட்டை பிரிக்கும் ஒரு முறை என்று மக்களுக்கு எடுத்துக் கூறியதன் காரணத்தினால தான் இந்த இவ்வளவு பிரச்சனைகளையும் நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். இதை நாங்கள் வலியுறுத்தித்தான் எங்களுடைய டிபிசியும் அல்லது வடமாகாண சபையும் நாங்கள் எல்லாம் இதைத்தான் கூறியிருக்கின்றோம். எங்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு சமஷ்டி அரசு தேவை என்று. அது எப்பேற்பட்டது என்பது சம்பந்தமாக பேசி தீர்க்கலாம். ஆனால் சமஷ்டி அடிப்படையிலே இருந்தால்தான் நாட்டிலே எங்களை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம், சிங்களவர்கள் தங்களை தாங்களே பார்த்துக் கொள்ளலாம், 2 பேரும் சேர்ந்து இந்த நாட்டை பார்த்துக் கொள்ளலாம். அந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய முன்மொழிகள் இருக்கின்றது. அவற்றை கூறிக்கொண்டு வருகின்றோம். அரசாங்கம் அவற்றை தராமல் விட்டால் அல்லது தர மறுத்தால் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யணும் என்று யோசிப்போம். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்த்தன இவ்வாறு கருத்து தெரிவித்தார். மாவீரர் தினம் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. எல்டிடிஇ அமைப்பினரால் ஏதேனும் ஒரு திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது எனின் அவ்வாறான நிகழ்வுகளுக்கு இந்த நாட்டில் இடமில்லை. உயிரிழந்த ஒருவரை நினைவு கூறுவதற்கு இந்த நாட்டில் உள்ள எந்தவொரு நபருக்கும் உரிமை உள்ளது. திட்டமிடப்பட்ட எல்டிடிஇ நிகழ்வொன்று எனின் அரசாங்கம் அதற்கு இடமளிக்கப் போவதில்லை. மக்கள் விடுதலை முன்னணியின் போராட்டங்களின் போது உயிரிழந்தவர்களாக இருக்கலாம், யுத்தத்தின் போது உயிரிழந்தவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கான நினைவு நிகழ்வுகள் பெற்றோர்களுடன் இணைந்து தனிப்பட்ட ரீதியில் அனுஷ்டிக்கப்படுகின்றது எனில் அதற்கு நாட்டில் ஜனநாயக ரீதியான சுதந்திரம் உள்ளது. எல்டிடிஇ அமைப்பு அல்லது அதனுடன் இணைந்து அமைப்பொன்றினால் முன்னெடுக்கப்படுகின்றது எனில் அதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அரசாங்கம் இடமளிக்கப் போவதில்லை. இனங்களுக்கிடையிலான ஒற்றுமைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செயற்படுமாறு வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர பாராளுமன்றத்தில் இன்று வேண்டுகோள் விடுத்தார்.
ජනතාව නොමගයවන මෙවැනි ප්‍රකාශ කරලා மக்களை திசை திருப்பும் இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்து சர்வதேசத்தினரிடையே எமக்குள்ள நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த வங்குரோத்து அரசியல்வாதிகள் என்று சூழ்ச்சி செய்கின்றனர். இதனூடாக இந்த நாட்டிற்குள் பல வருடங்களாக சகவாழ்வுடன் இருந்த முஸ்லிம் சிங்கள மக்களுக்கிடையே இன்று பல்வேறு மோதல்களை ஏற்படுத்தும் சூழ்ச்சியில் ஈடுபடுகின்றனர். විශේෂම අවුරුදු දහස් ගණනාවක් තිස්සේ ඉතාමත්ම හොඳින් සහජීවනය කරපු මුස්ලිම් ශ්‍රී සිංහල ජනතාව අතර අද විවිධාකාරයේ හැප්පිලි ඇති කරන්නට කුමන්ත්‍රණය කරනවා. පසුගියදා මහනුවරදී අපි දැක්කා විශේෂයෙන්ම ඔබතුමාගේ කණ්ඩායමින් ඉන්න මන්ත්‍රීවරයෙක්ගේ නායකත්වයෙන් කියලා මම කියනවා අර පල්ලිය පාර කියන පාරේ තියෙන නාම ලේඛනය පවා විනාශ කරා. ඒ විනාශ කරලා මුස්ලිම් ජනතාවට මේ රට තුල ජීවත් වෙන්නට අයිතියක් නැහැයි කියන இந்த நாட்டிற்குள் முஸ்லிம்கள் வாழ்வதற்கு உரிமை இல்லை என்ற பாரதூரமான தகவலை வழங்கும் நடவடிக்கையை இன்று ஆரம்பித்துள்ளனர். நீல படையணியில் உள்ளவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் ஆதரவாளர் ஒருவர் முஸ்லிம் மக்களுக்கு எதிரான மோசமான ஒரு சக்தியை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டமையால் அவரை கைது செய்துள்ளனர். இவ்வாறான முஸ்லிம் பிரிவினைவாதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சில பிரிவினையும் சேர்த்துள்ளனர். நாம் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என்ற அடிப்படையில் இந்த நாட்டிற்குள் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செயற்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துக்கள் அடுத்து. தமிழ் மொழி மூலம் வரலாற்று பாடங்களில் இலங்கை தமிழ் மக்களதும் தமிழ் மன்னர்களதும் வரலாறுகள் திரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் மறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தேன். அதற்கு கல்வி அமைச்சர் சார்பில் பதில் அளித்திருந்த கல்வி ராஜாங்க அமைச்சர் அவர்கள் அப்படி இல்லை எனவும் தமிழர்களது வரலாறுகள் பாடநூல்களில் உள்வாங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். எனினும் உண்மை அதுவல்ல. 6ஆம் தரம் முதற்கொண்டு 11ஆம் தரம் வரையிலான தமிழ் மொழி மூலமான வரலாற்று பாடநூல்களை பார்க்கின்ற பொழுது இந்த உண்மையை கண்டுகொள்ள முடியும். ராஜாங்க கல்வி அமைச்சர் கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதை உணர்ந்து கொள்வார் என நம்புகின்றேன். அந்த வகையில் அதை நிரூபிக்கின்ற வகையில் அந்த வரலாற்று பாட புத்தகங்களையும் இங்கு நான் கொண்டு வந்திருக்கின்றேன். பாடசாலை மாணவர்களுக்கு வரலாற்று பாடங்களை புகட்டப்படுவதாயின் இலங்கையின் உண்மையான வரலாற்றை உள்ளபடி புகட்ட வேண்டும். இவ்வாறு ஒரு சாராரின் வரலாற்றை மறைத்து அல்லது திரிவுபடுத்தி இன்னொரு சாராரின் வரலாற்றை மாத்திரம் புகட்டுவதானால் இந்த நாட்டில் அடித்தளத்திலிருந்து தமிழ் பேசும் மக்களிடையே தேசிய நல்லிணக்கம் ஏற்படும் என்பது பகல் கனவாகவே அமையும் என்பதையும் நான் இங்கு வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். வடகிழக்கு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். உங்களுடைய பிரச்சனைகளை இப்பொழுது நீங்கள் நேரே வந்து எங்களுடன் பேசி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல வடகிழக்கிலே உங்களுக்கு இருக்கின்ற வாலண்டியர்ஸ் டீச்சர்ஸ், அதாவது வேலை பார்க்கின்ற ஆசிரியர்களை நியமனம் செய்வதற்கான நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டு வருகின்றது. விசேஷமாக நாங்கள் 2-3 மாதங்களிலே அந்த ஆசிரியர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கை இப்பொழுது அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. பலவிதமான குறைபாடுகள் இருந்தாலும் கூட அரசியல் கைதிகளுடைய விடுதலை, காணாம அவருடைய விடயங்கள், மீள்குடியேற்றம், வாழ்வாதாரம், வடக்கு கிழக்கினுடைய அபிவிருத்தி விடயங்கள், இளைஞர் யுவனுடைய வேலை வாய்ப்புகள், இப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த வரவு செலவு திட்டம் எதிர்க்கட்சி தலைவரினாலே அதற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள். நாங்களும் அதற்கு வாக்களித்திருந்தோம். 3-2 பெரும்பான்மையோடு இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய 2ஆம் கட்ட வாசிப்பு நிறைவேறியிருக்கின்றது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பாராளுமன்ற விவாதத்தினை அங்கீகரித்து வாக்களித்திருப்பது இந்த நாட்டினுடைய ஒரு மிக முன்னோடியான ஒரு செயல்பாடு. பாராளுமன்றத்தில் உள்ள சபாநாயகரின் ஆசனத்தில் வெளிநபர் ஒருவர் அமர்ந்த சம்பவம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. சபாநாயகர் அவர்களே, உங்களுக்கு நான் கடிதம் ஒன்றை முன்வைத்துள்ளேன். அதன் பிரதி ஒன்றை ஊடகங்களுக்கு நான் வழங்கியுள்ளேன். அது தொடர்பில் நான் கவனம் செலுத்தியுள்ளேன்.
அந்த ஊடகவியலாளர்களுக்கு தற்போது அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அச்சுறுத்தியது யார் என்பது தொடர்பில் எழுத்து மூலம் எனக்கு சமர்ப்பிக்குமாறு கூறுங்கள். நான் விசாரணைகளை முன்னெடுப்பேன். எனது ஆசனத்தில் அமர்வது இவ்வளவு பேசப்பட வேண்டிய விடயம் ஒன்றல்ல. இந்த நாட்டில் பாரிய பிரச்சினைகள் காணப்படுகின்ற நிலையில் இந்த கதிரை தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கின்றேன். ரிவிர மற்றும் மௌபிமா ஆகிய பத்திரிகைகளுக்கு இங்குள்ள அதிகாரி ஒருவர் வெளிநபர் ஒருவரை நியமித்துள்ளார். உலக நிர்வாகத்தை நான் சிறப்பாக முன்னெடுப்பேன். இதனை விட நாட்டில் பாரிய பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அதனாலேயே இது பாரிய பிரச்சனை அல்ல என நான் கூறுகின்றேன். எனது கதிரையை எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் வழங்குவதற்கு நான் தயாராக உள்ளேன். ஜெயராஜ் பெர்னாண்டோ பிள்ளையின் கொலை தொடர்பில் முன்னாள் எல்டிடி உறுப்பினர் ஒருவர் அரசு தரப்பு சாட்சியாளராக இன்று சாட்சி அளித்துள்ளார். இந்த வழக்கு கம்பஹா மேல் நீதிமன்ற நீதிபதி பிரேமா சொர்ணாதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் சாட்சியம் அளித்துள்ளார். முதலாவது குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளவர் குண்டுவெடிக்க செய்வதற்கு முதல் நாள் தன்னை நேரில் சந்தித்ததாக குறித்த நபர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். மேலும் முதலாவது குற்றவாளியுடன் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வெளிவேரியாவிற்கு தாம் சென்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது வெளிவேரியா காந்தி விளையாட்டரங்கிற்கு அருகில் சென்றபோது அங்கு நின்ற இளைஞன் ஒருவனை கண்டவுடன் மோட்டார் சைக்கிளை நிறுத்துமாறு முதலாவது குற்றவாளியான மோரிஸ் கூறியதாகவும் இன்று வாக்குமூலம் அளிக்கப்பட்டது. அதனை அடுத்து மைதானத்திற்கு இளைஞனை அழைத்து செல்லுமாறு மோரிஸ் அறிவித்ததற்கு அமைய அவரை கூட்டி சென்றதன் பின்னர் தொலைபேசியூடாக குறித்த பகுதியில் குண்டுவெடிக்கும் சத்தம் கேட்கிறதா என மோரிஸ் கேட்டதாகவும் அரசு தரப்பு சாட்சியாளர் நீதிபதியிடம் கூறியுள்ளார். அதனை அடுத்து தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வண்டிகள் செல்வதாகவும் தொலைபேசியூடாக மோரிஸ் கேட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன்போது இந்த சத்தங்கள் தனக்கு கேட்கவில்லை எனவும் அவர் பதில் வழங்கியுள்ளார். அதனை அடுத்து கொட்டாஞ்சேரியில் உள்ள வீட்டிற்கு வருகை தந்து தொலைக்காட்சியில் செய்தி பார்வையிடும் போது அமைச்சரை கொலை செய்தவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் காண்பிக்கப்பட்டதாகவும் அந்த மோட்டார் சைக்கிள் தன்னுடையது எனவும் சாட்சியாளர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். மேலும் வெளிநாட்டவர்களூடாக கிடைத்ததாக கூறி 15 லட்சம் ரூபாய் பணத்தை தன்னிடம் வழங்கி அதனை கொலை செய்தவர்களுக்கு வழங்குமாறு மொரிஸ் அறிவித்ததாகவும் சாட்சியம் அளிக்கப்பட்டுள்ளது. தாம் பணம் வழங்கிய குறித்த நபர் பின்னர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் லக்ஷ்மண் குரே எனவும் தாம் அறிந்து கொண்டதாகவும் அரசு தரப்பு சாட்சியாளர் சாட்சியம் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையை எதிர்வரும் ஜனவரி மாதம் 4ஆம் திகதிக்கு நீதிபதி ஒத்திவைத்துள்ளார். 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் திகதி தற்கொலை குண்டு தாக்குதலில் முன்னாள் அமைச்சர் ஜெயராஜ் பெர்னாண்டோ பிள்ளை உள்ளிட்ட 16 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் கம்பஹா பிராந்தியத்திற்கான முன்னாள் உதவி போலீஸ் அத்தியட்சகர் லக்ஷ்மண் குரே, எல்டிடி அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்கள் 2 பேர் உள்ளிட்ட 3 பேர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜ ரவிராஜின் கொலை தொடர்பான வழக்கு விசாரணைகளுக்கு 7 பேர் கொண்ட ஜூரி சபை இன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் 15 பேரில் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டவர்களூடாக ஜூரிகள் சபை நியமிக்கப்பட்டுள்ளது. நடராஜ் ரவிராஜ் மற்றும் அவரின் பாதுகாப்பு அதிகாரிகளை கொலை செய்தமை உள்ளிட்ட 7 குற்றங்கள் தொடர்பில் வழக்கு விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் கடற்படை வீரர்கள் 3 உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக இந்த வழக்கு விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மணிலால் வைத்தியத்திலக்கு முன்னிலையில் ஜூரி சபை இன்று நியமிக்கப்பட்டதுடன் சாட்சி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மனுதாரர்கள் வருகை தராதமையினால் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்களை முன்னிலைப்படுத்துமாறு தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனு மீதான வழக்கு விசாரணை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி MSM சம்சுதீன் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர்கள் சார்பாக எவரும் ஆஜராகவில்லை. இதனையடுத்து வழக்கு விசாரணையை எதிர்வரும் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வரை நீதிபதி ஒத்திவைத்தார். முன்னைய வழக்கு விசாரணையின் போது 58வது படைப்பிரிவின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சாணக்கிய குணவர்தனவினால் இறுதி யுத்தத்தின் போது சரணடைந்தவர்கள் தொடர்பான அறிக்கை ஒன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கை புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகத்தினால் பல வருடங்களுக்கு முன்னர் தயாரிக்கப்பட்ட ஒன்றெனவும் அந்த அறிக்கை 2009ஆம் ஆண்டு மே மாதம் சரணடைந்தவர்களின் பட்டியல் அல்லவெனவும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது. அத்துடன் தங்களிடம் வேறு சாட்சியங்கள் இல்லை எனவும் அதனால் வழக்கை நிறைவு செய்ய வேண்டும் என்றும் ராணுவம் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார். அதனையடுத்து இந்த விடயத்தை எழுத்து மூலம் இன்றைய தினத்தில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டது. ஆயினும் மனுதாரர்கள் எவருமே இன்று ஆஜராகாத நிலையில் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் உள்ளிட்ட 11 பேரினால் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
2015 ஆண்டுக்கான தொலைக்காட்சி அரசு விருது வழங்கல் விழாவில் நியூஸ் ஃபர்ஸ்ட் 2 விருதுகளை தட்டிக் கொண்டது. மொத்தமாக சக்தி சிரச ஊடக வலையமைப்பு 13 விருதுகளை வெற்றிக் கொண்டது. வரலாற்றில் தொலைக்காட்சி அரசு விருது வழங்கும் விழா ஒன்றில் அதிகூடிய விருதினை முறை சக்தி டிவி பெற்றுக் கொண்டுள்ளமை சிறப்பம்சமாகும். 2015 ஆண்டுக்கான அரச தொலைக்காட்சி விருது வழங்கல் விழா கொழும்பு தாமரை தடாகம் கலையரங்கில் நேற்றிரவு நடைபெற்றது. சிறந்த புலனாய்வு தேடல் மற்றும் செய்தி அறிக்கையிடலுக்கான விருதினை சக்தி நியூஸ் ஃபர்ஸ்டின் ராசதுரை ஜெயரூபன் வெற்றிக் கொண்டார். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பில் தொகுத்து வழங்கியமைக்காக இந்த விருது வழங்கப்பட்டது. சுமார் 20,000 கிலோகிராம் எடையுடைய பாறை மீன்கள் இருந்து பிடிபட்டுள்ளன. சிறந்த தமிழ்மொழி மூல செய்தி அறிக்கையிடலுக்காக தொடர்ந்து 3வது தடவையாக சக்தி நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு அரசு விருது கிடைத்துள்ளமை சிறப்பம்சமாகும். சிறந்த விளையாட்டு நிகழ்ச்சிக்கான விருதினை நியூஸ் ஃபர்ஸ்டின் ராஜலிங்கம் த்ரிஷானோ வெற்றிக் கொண்டார். ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டின் சக்தி ஸ்போர்ட்ஸ் சாகா தொகுப்பிற்காக இந்த விருது கிடைத்துள்ளது. சிறந்த முன்னோட்டத்திற்கான விருது MTV MBC நிறுவனம் முன்னெடுத்த சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு தயாரிக்கப்பட்ட முன்னோட்டத்திற்காக வழங்கப்பட்டது. சிறந்த மல்டி கேமரா தயாரிப்பிற்கான விருதை சக்தி குளோபல் சூப்பர் ஸ்டார் இறுதிப் போட்டிக்காக MF ஜியாவுல் ஹசன் சுவீகரித்தார். சிறந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி முன்னோட்டத்திற்கான விருதினை சக்தி டிவியில் ஒளிபரப்பாகிய 13B நீ நான் பேய் நாடகத்திற்காக அர்ஷமலின் ஓப்பநாயக்க சுவீகரித்தார். சிறந்த தொலைக்காட்சி நாடக பாடலுக்கான விருதினை சக்தி சின்னத்திரை முகப்பு பாடலுக்காக C சுதர்ஷன் வெற்றிக் கொண்டார். சிறந்த நாடக பின்னணி இசை விருதினை சக்தி டிவியில் ஒளிபரப்பாகிய 13B நீ நான் பேய் நாடகத்திற்காக இசையமைப்பாளர் J ஒஸ்மன் சுவீகரித்தார். சிறந்த நாடக நடிகருக்கான விருதினை சக்தி டிவியில் ஒளிபரப்பாகிய 13B நீ நான் பேய் நாடகத்திற்காக சிவலிங்கம் அரவிந்தன் வெற்றிக் கொண்டார். சிறந்த நாடக நடிகை விருதினை சக்தி டிவியில் ஒளிபரப்பாகிய பவித்ரா நாடகத்திற்காக காயத்ரி சண்முகநாதன் சுவீகரித்தார். சிறந்த நாடக துணை நடிகைக்கான விருதினை சக்தி டிவியில் ஒளிபரப்பாகிய பவித்ரா நாடகத்தில் நடித்த குகன்யா குகமோகன் வசமானது. சிறந்த நாடக கேமரா ஒளிப்பதிவாளர் விருது 13B நீ நான் பேய் நாடகத்திற்காக லால் விஜிதகுமார பெற்றுக் கொண்டார். மல்டி கேமரா ஒளியமைப்பு விருது சிரச தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பொட்டாண்ட புழுவான் நிகழ்ச்சி வசமானது. அத்தல்லன் விளையாட்டு நிகழ்ச்சிக்காக ஜூரியின் சிறப்பு விருது வழங்கப்பட்டமையும் சிறப்பம்சமாகும். வடமாகாணத்தில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நிதியுதவியை வழங்க நோர்வே அரசாங்கம் முன்வந்துள்ளது. நோர்வே அரசாங்கம் மற்றும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஆகியன இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதார உதவிகளை வழங்குவதற்கான உடன்படிக்கையில் இன்று கைச்சாத்திட்டுள்ளன. 200 மில்லியன் ரூபாய் பெறுமதியான இந்த திட்டம் 2 ஆண்டுகளுக்கு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதுடன் இதன் மூலம் 2000க்கும் அதிகமான குடும்பங்கள் நன்மையடைய உள்ளதாக நோர்வே தூதரகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தினூடாக விவசாயம், மீன்பிடி மற்றும் புதிய வியாபார மாதிரிகள் மூலம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான வாழ்வாதாரத்தை வழங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. காலஞ்சென்ற பிரபல நடிகர் விமல் குமார் டி கொஸ்தாவின் பூத உடலுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று அஞ்சலி செலுத்தினார். திடீர் சுகையினம் காரணமாக கல்போவில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நடிகர் விமல் குமார் டி கொஸ்தா தனது 68வது வயதில் நேற்று முன்தினம் காலமானார். காலஞ்சென்ற விமல் குமார் டி கொஸ்தாவின் பூதவுடல் தெமடகுட சிங்கப்புர பகுதியில் அமைந்துள்ள அன்னாரின் வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அன்னாரின் பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக கலைஞர்கள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் வருகை தந்தனர். இதேவேளை வெளிவாரி பட்டப்படிப்புக்கான விண்ணப்பங்களை மட்டுப்படுத்துவதால் ஏற்படும் சிக்கல் மற்றும் அந்த பிரச்சினைக்கான தீர்வை ஆராய்வதற்கான கலந்துரையாடல் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் குறித்த பிரிவினருக்கு இடையில் இன்று இடம்பெற்றது. கொள்கை ரீதியாக அரசாங்கத்தினால் கல்விக்கு வழங்கப்பட்டுள்ள வசதிகளை எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் நீக்கப் போவதில்லை என ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். ராணுவ சூழ்ச்சி தொடர்பில் கருத்து வெளியிடும் அரசியல்வாதிகள் குறித்து ராணுவத்திற்குள் அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாக கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்தன தெரிவித்தார். මට කියන්න පුළුවන් ඒ වගේ දෙයක් කියපු ඒ දේශපාලඥයන් ගැන
இவ்வாறான விடயங்களை கூறிய அரசியல்வாதிகள் தொடர்பில் ராணுவத்திற்குள் பாரிய அதிருப்தி ஒன்று ஏற்பட்டுள்ளது. சுதந்திரமடைந்த நாள் தொடக்கம் இன்று வரை இதுபோன்ற விடயங்களில் நாடு ஈடுபடவில்லை என்பதை நான் கடற்படை தளபதி என்ற ரீதியில் கூறுகின்றேன். அவ்வாறு செயற்படுவதற்கான தேவையும் இல்லை. எதிர்காலத்தில் அவ்வாறு செயற்படுவதற்கான தேவையும் இல்லை. இந்த நாட்டு மக்களால் நியமிக்கப்பட்ட அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கே நாம் இருக்கின்றோம். அவ்வாறானது ஒரு கருத்து நமக்கு இல்லை. இவ்வாறான விடயங்களினூடாக மக்களை திசை திருப்புவது குறித்து படை தளபதி என்ற ரீதியில் நான் பாரிய அளவில் அதிருப்தி அடைந்துள்ளேன். இவ்வாறான விடயங்களில் படையினரை இணைக்க வேண்டாம் என நான் அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். துப்பாக்கி பிரயோகத்தில் 5 கொல்லப்பட்ட சம்பவம் ஒன்று சில வாரங்களுக்கு முன்னர் பதிவானது. மட்டக்குளி சமித்புர பகுதியில் இன்று விசேட போலீஸ் சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டது. இந்த சுற்றிவளைப்பின் போது 10 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். 710 குடும்பங்கள் வசிக்கும் மட்டக்குளி சமித்புர பகுதியில் இன்று காலை இந்த சுற்றுவளைப்பு முன்னெடுக்கப்பட்டது. இதற்கு மேல் மாகாண பிரதி போலீஸ் மாதிபர் தலைமை வகித்திருந்தார். வடமத்திய போலீஸ் குழு, போலீஸ் விசேட அதிரடிப்படை ஆகியவற்றை சேர்ந்த 500 அதிகாரிகள் சுற்றுவளைப்பின் போது நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். இந்த சுற்றுவளைப்பின் போது அதிகாலை 3 மணியிலிருந்து காலை வரை சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். போலீஸ் மோப்ப நாய்களும் சோதனை நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் இதன்போது 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 4 வாள்கள் உட்பட கூறிய ஆயுதங்கள் சிலவும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்பில் மட்டக்குளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். மத்திய வங்கியின் முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அறிக்கையை இன்று அல்லது நாளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் கையளிக்க உள்ளதாக ராஜாங்க நிதி அமைச்சர் லக்ஷ்மண் யாபாபைவர்தன தெரிவிக்கின்றார். ஸ்ரீலங்கா நிதஹஸ் பக்ஷே மத்தியமகாரக சபாவ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு ஜனாதிபதி தலைமையில் அண்மையில் கூடியது. அந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதிக்கு பரிந்துரை அறிக்கை ஒன்றை வழங்குவதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டது. பரிந்துரைகளுடன் அந்த அறிக்கையை நேற்றைய தினம் நாம் பூரணப்படுத்தினோம். ஜனாதிபதிக்கு இது தொடர்பில் அறிவிப்பதற்காக இந்த அறிக்கையை அவரிடம் ஒப்படைக்க உள்ளோம். அதனால் அறிக்கையில் உள்ள உள்ளக விடயங்கள் தொடர்பில் நான் பேசப் போவதில்லை. இது அதற்கு தகுந்த சந்தர்ப்பமல்ல. எமது பரிந்துரைகள் தொடர்பான தீர்மானத்தையும் அது தொடர்பில் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் ஜனாதிபதி தீர்மானிக்க வேண்டும். ඒ පිළිබඳ ගන්නා වූ ඉදිරි ක්‍රියාමාර්ග පිළිබඳ මෙතන කාරණා දෙකක් තියෙනවා. பார்லிமென்ட்டுவே இங்கு 2 விடயங்கள் உள்ளன. பாராளுமன்ற விவாதத்தின் பின்னர் பாராளுமன்றம் எடுக்கும் தீர்மானத்தை சபாநாயகரின் கையொப்பத்துடன் சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இதுவே சட்ட ரீதியான செயற்பாடு. இதுவே முதலாவது நடவடிக்கையுமாகும். இரண்டாவதாக ஜனாதிபதிக்கு நாம் வழங்கும் அறிக்கையினூடாக ஜனாதிபதி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பார். பாராளுமன்றத்தினூடாக சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பப்படும் அறிக்கை தொடர்பில் திணைக்களம் எடுக்கும் தீர்மானம் குறித்தும் ஜனாதிபதி கவனத்திற்கு கொள்ள முடியும். அது தொடர்பில் ஜனாதிபதி திருப்தி அடையாவிடின் ஜனாதிபதி வேறாக மற்றொரு குழுவை அமைக்க முடியும். ජනාධිපතිතුමාට වෙනම මේකට පත් කරන්න පුළුවන්. අවසාන වශයෙන් සිද්ධ විය යුත්තේ දඬුවම සහ මුදල අය කර ගැනීම. ඒ ස්ථාවරය අපි මේනොර ත්‍රිපදිනෙක් ගැන නම් සදාන් වෙනවා දඩයන් කිසි පුද්ගලයන් කියලා. ඒ කියන්නේ එතකොට මහබැංක කවුරු කවුරුද දඩයන් ලැබෙන්නේ කියලා තුමා හිතන්නේ. அதனை நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும். எனக்கு கூற முடியாது. யாருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்க வேண்டும். இல்லாவிடின் வேறு ஒரு ஆணைக்குழு தீர்மானிக்க வேண்டும். කියන්නේ පුද්ගලයන් ඉන්නවද මේකට? ඉතින් රටම ගන්නවනේ මේක වෙනස. අනිත් ප්‍රශ්නයක් තමයි මේ ප්‍රොසෙස් එක විතරම සමාදයි කියන්නේ. දැන් එදිට දීලා දැන් මාසෙකට ලැබෙන්නේ ඇත්ත වශයෙන්ම சட்டமா அதிபர் திணைக்களம் தற்போது முன்னெடுக்கும் நடவடிக்கை தொடர்பில் எனக்கு தெரியாது. இது எமக்கும் உள்ள பிரச்சனையாகும். பாராளுமன்றத்தில் இது தொடர்பில் விரைவில் விவாதம் ஒன்றை நடத்தி அதனை நிறைவேற்றி சட்டமா அதிபருக்கு அனுப்ப வேண்டும். ඒකේ සම්මත කළා නීතිපතිට යවන්න. හැමතුමාට දැඩි ප්‍රෙෂර් එකක් තියෙනවා. ට්‍රේඩ් යූනියන් වලින් විශේෂයෙන් දෙවියන් ප්‍රශ්න එකේ අගමැතිතුමත් මේකේ ගමන ඉන්නවා. මට කියන්න බෑ. දැන් ඔබතුමාගේ ඕප් රිපෝට් එකක් කියවුවා. එඩි රිපෝට් එකක් කියවුවා. ඒක එතෙන්දී ඔබතුමාගේ යම් ඕප් රිපෝට් එකේ අගමැතිතුමා ගැන කිසිම දෙයක් සඳහන් වෙන්නේ නැහැ. එඩි රිපෝට් එක නෑ. ඒ කියන්නේ ඔබතුමාලා ගන්න කර ඔබතුමාලාට අවබෝධ වුණු තරමින් මේකට පැනලිස්ට් එකේ අගමැතිතුමාගේ කිසිම ඉන්වෝල්ව්මන්ට් එකක් නැහැ. ඒ කියන්නේ පොතපතේ කිසිම නීතියෙන් ඉන්වෝල්ව් නැහැ. இதேவேளை துபாய் அரசு வங்கி கணக்கு யாருடையது என வெளிக்கொணர்வதாக பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்திருந்தார். அர்ஜுன் அலோசியஸின் நெருங்கிய நண்பர் யார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? நாமல் ராஜபக்ச.
அர்ஜுன் அலோசியஸை கைது செய்வதற்கு அவர்களை விட எமக்கு ஆர்வம் உள்ளது. நாமல் ராஜபக்சவின் நெருங்கிய நண்பர் அர்ஜுன் அலோசியஸின் அதிக நிதி துபாயில் உள்ள நாமல் ராஜபக்சவின் வங்கி கணக்குகளில் உள்ளமை எதிர்காலத்தில் வெளியிடப்படும். அதுவே உண்மை. நாமல் ராஜபக்ச அர்ஜுன் அலோசியஸ் தொடர்பில் ஏன் எதுவும் கூறுவதில்லை. நான் நாமல் ராஜபக்சவுக்கு சவால் விடுக்கின்றேன். முடியுமானால் அர்ஜுன் அலோசியஸ் தொடர்பில் கருத்து தெரிவியுங்கள். நாமல் ராஜபக்ச, பெசில் ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகியோரின் பணம் துபாயில் உள்ள வங்கி கணக்குகளில் அர்ஜுன் அலோசியஸினாலேயே வைப்பிலிடப்பட்டது என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். எதிர்வரும் காலங்களில் இது தொடர்பில் வெளிக்கொணர்வோம். கேகாலை தெயோவிட்ட டெனிஸ்வத் தோட்டத்தில் மண் சரிவு அபாயம் உள்ளதாக தெரிவித்து கடந்த மே மாதம் இடம்பெயர்ந்த மக்கள் தொடர்ந்தும் தற்காலிக கூடாரங்களிலேயே தங்கியுள்ளனர். கேகாலை தெய்யோவிட்ட டெனிஸ்வத் தோட்டத்தில் கடந்த மே மாதம் ஏற்பட்ட மண்சரிவில் சிக்கி 3 உயிரிழந்தனர். அதனை அடுத்து அந்த தோட்டத்தில் மண்சரிவு அபாயம் உள்ளதாக தெரிவித்து 48 குடும்பங்களைச் சேர்ந்த 295 பேரை அங்கிருந்து வெளியேற்றி தோட்ட தொழிற்சாலையிலும் பாடசாலையிலும் தங்க வைக்கப்பட்டனர். பின்னர் தோட்டத்தின் ஒரு பகுதியில் 48 தற்காலிக கூடாரங்கள் அமைத்து 44 குடும்பங்களை அந்த கூடாரங்களிலும் 4 குடும்பங்கள் தொடர்ந்தும் தொழிற்சாலையிலும் தங்க வைக்கப்பட்டனர். கடந்த 6 மாதங்களாக எவ்வித அடிப்படை வசதிகளும் இன்றி கூடாரங்களில் வசித்து வரும் இந்த மக்கள் பல இன்னல்களை அனுபவித்து வருவதாக தெரிவிக்கின்றனர். விரைவில் வீடுகள் அமைத்து தருவதாக வாக்குறுதி அளித்தும் இதுவரையில் எந்த ஒரு அரசியல்வாதியும் வந்து பார்க்கவில்லை என்றும் இந்த மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். 10 மனசுல கூட தான் இருக்கு. அந்த 10லயும் ஒரு ஆள் போயிட்டு இன்னொரு ஆள் வரத்தட்டிக்கும் வருஷ கணக்குல நிக்கணும். அதனால போறது கஷ்டம். எங்க வீட்டுல இருக்க நேரம் 48 பேரும் அந்த லயத்துல இருக்க நேரம் எல்லாம் தனித்தனியா தான் இருந்தாங்க. இங்க வந்து அந்த வசதியெல்லாம் இல்ல. வெளியில இருந்து வந்தவங்க தான் ஏதோ சாப்பாடு உணவுப் பொருட்கள் எல்லாம் கொண்டு கொடுத்தாங்களே தவிர அரசாங்கத்தால் எங்களுக்கு எந்த உதவியும் கிடைச்ச நிரந்தரமான உதவி எங்களுக்கு கிடைக்கல. சரியா தண்ணி வசதி கூட இல்ல. இப்ப சொல்லப்போனா இங்கிட்டு எங்களுக்கு அங்க கூடாரத்திலயும் இருக்க வசதி இல்ல. அங்க அந்த ஸ்டோர்ல இருக்கிறதுக்கும் வசதி இல்லை. ஏன்னா இத்துடன் இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம். வணக்கம்.